மக்களே, மதுரை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். நான் ஈரோடு போக போகிறோம். ஈரோட்டிலேருந்து திருச்செங்கோடு ஈஸ்வரன் கோயிலுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. காலையில் மணி இப்போ வந்து 5:50 ஆக போகுது. திருச்செங்கோடு போய் அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம அர்த்தநாரீஸ்வரர் சிவன் கோயில் அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே டைம் கிடச்சாச்சுன்னா பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகணும். நம்ம நண்பர் வந்து கூட நம்ம ஃபேமிலியெலாம் உள்ளே இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 5 பேர் போகிறோம். பஸ்ஸில் போகிறோம். 2 வீலரில் போகிறதுனாத்தான் ரெடி பண்ணியிருந்தாச்சு. அதுக்குள்ளே எல்லாம் லேடிஸ் எல்லாம் வர்றதுனால கேன்சல் ஆகிட்டு பஸ்ஸில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி 12 மணி ஆயிரம் போய் சேர்றதுக்கு. அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதான் நம்ம போகிற பஸ்ஸு. எல்லாம் உட்காந்துருக்காங்க, கூட்டத்தையே காணோம். ஓகே, 6:04 ஆகுது காலையில். மதுரை விட்டு கிளம்பிடுச்சு. பஸ் ஸ்டாண்டை விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. இருட்டாத்தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம ஆளுங்கள்லாம் வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. 825 ரூபா 5 பேர்த்துக்கு. ஒரு ஆளுக்கு 165 ரூபா வருது ஈரோடுக்கு. ஓகே, மதுரையிலேருந்து அவுட்ருக்கு வந்து பைபாஸில் ஏற போகுது. இது பைபாஸ் நேராக பெங்களூர் பைபாஸு. மக்கள் நானும் என் நண்பரும் 2 வீலரில் தான் போகவே இருந்தோம். ஆனால் ஃபேமிலி சொல்லிட்டாங்க, என்ன நீங்களாவே போயிட்டு எங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போகிட்டாங்க. அதனால என்னுடைய மிஸ்ஸஸுடைய ஃப்ரெண்டு 2 பேர் எல்லாத்தையும் சேர்த்து 5 பேரும் அப்போ பஸ்ஸில் தொடங்கி போயிட்டுருக்குறோம். மதுரையிலேருந்து நேராக ஈரோடு. ஒரு ஆளுக்கு 125 ரூபா டிக்கெட் வந்துச்சு. மக்கள் 165. நேராக ஈரோடுக்கு போயிட்டு ஈரோட்டிலேருந்து பஸ் ஏறி திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து கோயில் பஸ்ஸு போகுது. இந்த கோயில் பஸ்ஸில் இருந்து மலைக்கு மேலே போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போதே நான் சொல்லிட்டு வரேன், கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வரேன், கேட்டுக்கிட்டே வாங்க. மக்களை வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. பஸ்ஸு எல்லா ஊருக்குள்ளேயும் போய் போகிறதுனால லேட்டாக போகுது. 1 to 1ன்றாங்களோ, 0.2 to 0 அந்த மாதிரி பஸ்ஸில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். இது லேட்டாக தான் போகும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம். ஓகே, எல்லாம் கால்நடையாக போயிட்டுருக்காங்க. பழனி பாத யாத்திரைக்கு தைப்பூசம் வருதில்ல, அதுக்கு பாத யாத்திரை போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பஸ்ஸில் இந்த ஜன்னல் ஓரமாக உட்கார்றதுக்கு யார் எனக்கு சின்ன பிள்ளையிலையும் பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும். சின்ன பிள்ளையில வேடிக்கை பார்க்குறதுக்காக உட்கார்றது. இப்போ வந்து அந்த இயற்கையை பார்க்குறதுக்காகவும் அந்த இயற்கை காற்று அந்த வயல்வெளியில் வரும்போது அந்த ஒரு வாடை வரும் பாருங்க, அந்த நெல் வாடையெல்லாம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மக்களே. அதுக்காகவே ஜன்னல் ஓரமாக உட்கார்றது, அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு, அந்த வாடை காற்றையும் இருக்கிறது, அதுக்காக ஜன்னல் உட்கார்றது இப்போயே ரொம்ப பிடிக்கும். வயசான காலத்தில் அது ரொம்ப பிடிக்குது. சின்ன பிள்ளையில சும்மா வேடிக்கை பார்க்குறது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே.
ஓகே மக்கள், திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பாருங்க, அப்படியே மெயின் ரோட்டில் போனால் எவ்வளோ டைம் க்ரோஸ் ஆகிருக்கும். திண்டுக்கல்குள்ளே வந்து திண்டுக்கல் ஆளுகள் எடுத்துக்கிட்டு ரொம்ப லேட் ஆகுது மக்கள். போய் சேர்றதுக்கு 12 மணிக்கு மேலே ஆகிடும். அங்கே போயிட்டு மலையில் போயிட்டு நம்ம சாமியையும் பார்க்கணும். அடுத்து வந்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகணுன்றாங்க. லேடிஸ் பூரா 3 பேருமே மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகணுன்றாங்க. டைம் எப்படி கிடைக்குதுன்னு தெரில, பார்ப்போம். போக முடிஞ்சாச்சுன்னா ஒரு சாமியை கொண்டு போய்கிட்டே இருப்போம். ஓகே, மக்களே கரூர் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. இன்னும் போகணும், ஈரோடுக்கு போகணும். பார்ப்போம் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றாங்கன்னு பார்ப்போம். அப்போ இந்த கோயிலுக்கு போகிறோம்ல, இது ரொம்ப அர்த்தநாரீஸ்வரர், ரொம்ப பழமையான கோயிலுன்றாங்க. 2000 வருஷத்துக்கும் பழமையானதுன்றாங்க. இந்த கோயில் வந்துட்டு சாமி, அதாவது ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரன் பாதி பார்வதி பாதியாக இருப்பாங்க. போய் பார்த்தேன், நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும். இந்த கோயில் வந்து தேவார பாடலில் கூட இடம்பெற்றிருக்குது இந்த கோயிலுடையது. ஆமாம், செங்கோட்டு வேலவர்னு முருகனும் அங்கே உள்ளே இருக்கிறாரு. நாராயணனுக்கும் தனி சன்னதி இருக்குது, முருகனுக்கும் தனி சன்னதி இருக்குது, ஆதி நர்த்தீஸ்வரருக்கும் தனி சன்னதி இருக்குது. 3 சன்னதி இருக்குது உள்ளேயே. பார்ப்போம், மேலே போயிட்டு பார்த்துக்கிட்டே போவோம். அடுத்த நேரம் ஈரோட்டில் தான் போய் நிற்கிறோம். இது ஒரு சிவத்தலமாக இருந்தாலும் முருக பெருமானுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில்ன்றாங்க. செங்கோட்டு வேலவர், அதுக்கு ஒரு கதையெல்லாம் இருக்குதுன்றாங்க. ஓகே, பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஓகே மக்கள், இங்கேருந்து அடுத்த வண்டியை பிடிப்போம். ஈரோடு பழைய பேருந்து நிலையம். இங்கேருந்து நம்ம திருச்செங்கோடு வண்டியை எடுத்து கோயிலை பார்க்குறது அது மலையடி வாசலுக்கு போனோம். அந்த பக்கம் நிற்கிதுன்னு இருக்காங்க, அங்கே போய் பார்த்துட்டு அதில் ஏறுவோம். நம்ம ஆளுங்க பின்னாடி 3 பேர் வர்றாங்க பாருங்க, எப்படி வருதுங்க பாருங்க. அவரு எடுக்கக்கூடாதான், அது தெரியாம எடுத்துக்கிறது. வீடியோ எடுக்க கூடாதுன்றாங்க. அதுக்கு சுத்துக்கமா. ஆமா,
இந்த வண்டியில தான் போகணும். அந்த வண்டி கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் போல் இருக்கு. இந்த ஒரு 5 நிமிஷம் ஆகுன்றாங்க. ஈரோட்டில் இருந்து மலை அடிவாரத்துக்கு ஒரு ஆளுக்கு 15 ரூபா டிக்கெட் வாங்க, 75 ரூபா 5 பேருக்கு. மலை அடிவாரத்துலேருந்து அங்கே மலைக்கு போகிறதுக்கு கோயில் பஸ் நிற்கும், அதில் போகணும். வாங்க போய்கிட்டே போவோம். இது கவர்மெண்ட் பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸு. நம்ம அங்கேருந்து வந்தது கவர்மெண்ட் பஸ் ஈரோடு வரைக்கும், இது ப்ரைவேட் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். திருச்செங்கோடு வந்தாச்சு. மழை தெரியுது பாருங்க மேல. இந்து சமய அறநிலையத்துறை அறிவு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் பேருந்துங்க. திருச்செங்கோடு வந்தாச்சுன்னா அந்த பஸ் கிடைக்கும். கோயில் போகணும். புரியலங்கம்மா, இதுல நெட்டுல 3 மணின்னு போட்டிருக்கிறாங்க. ஆன்லைன்ல 3 மணி கோயில் எத்தனை மணின்னு தெரியல. ஓகே மக்கள், கோவில் வண்டியில் ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு. இங்கே ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, 5 பேர்த்துக்கு 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு கோவில் வண்டி மினி பஸ்ஸு தான் அது. ஏன்னா மலையில் ஏறணும்ல, ஒரு சிங்கிள் பஸ்ஸு தான் போக முடியும். இந்த ஒரு பஸ்ஸு மேலே போச்சுனாக்கா இந்த பஸ்ஸு போயிட்டு ரிட்டர்ன் வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே வேறு பஸ்ஸு, அடுத்த பஸ்ஸு கிளம்பும். 2 மேலே டபுள் பஸ்ஸு போக முடியாது. எதுக்கு ஆப்போசிட்டில் வந்தால் பாதை இல்லை, சிங்கிள் ரோடு தான். அதனால் ஒரே வண்டி தான். பாருங்கள், 360 டிகிரி இன்ஸ்டா 360 டிகிரி எடுத்து இந்த வீடியோவை ஏன் இப்படி எடுத்துருக்குதுன்னாக்கா, மழை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே. நான் டிரைவர் சைடு உட்காந்ததுனால கீழே பார்க்க முடியல. நான் கீழே இறங்கும்போது அந்த சைடு எடுக்கிறேன். இது வந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு வர்றேன். மழையை ஒட்டியே போய்கிட்டு இருக்கோம். அதனால் ஆப்போசிட் சைடு தெரியாமல் போச்சு. அதனால் கீழே இறங்கும்போது அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். ஓகே மக்களே, பாருங்கள் 360 வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாருங்கள். மலை சைடில் வந்ததுனால கீழே காட்ட முடியல. மேகம் வேற ஃபுல்லா மூடுது பாரு. கோயில் இந்த வண்டி போயிட்டு அடுத்த வண்டி வரும்போது அதான் ஏன்னா எதுக்க வரும்போது வர முடியாது. சிலர் கூட நுழைவாயில் நடந்து போறது வெளிப்பட்டு பிள்ளைங்க உள்ள நுழைஞ்ச உடனே பிள்ளையா இருக்கு. நுழைவாயில் கும்பிட்டுட்டு அப்படியே மேல நடக்கும்.
ஏன் குரங்கு இருக்கா? குரங்கு இருக்கா? குதிக்கிறது பாரு. அங்கே வராங்க ஆட்டத்தை பற்றியா? எல்லாம் படுத்து கிடக்குப்பா அங்கங்கே மரத்தில். போயிட்டு வா. ஒரு 3 பஸ் இருக்கும் போட்டுருக்கு மாறி. இந்த பஸ்ஸு போகணுன்னா அடுத்த பஸ் அங்கேருந்து வரும். பனி இறங்குது. நம்ம வந்த பாதை தான். திருச்செங்கோடு குரங்கு ஏகப்பட்ட குரங்கு மரத்தில் அது பாட்டுக்கு நிழலில் உட்காந்து. நல்லா ஹைட்டில் தான் பாருங்க. நம்ம பழனி ஹைட் இருக்கும் போட்டிருக்கியா? இருக்கும். இதுக்கு வந்தாச்சா? எப்படி இருக்கு பாரு. பார்த்தா பயமாக இருக்குது பாய். திறனை பார்க்கும்போதே பயமாக தெரியுது. என்ன 2 பஸ்ஸு அங்கே கீழே நிற்கிது கோயிலுக்கு. எந்த பஸ்ஸு? கோயிலுக்கு சின்ன பஸ். அது டிப்போ மாதிரி இருக்குப்பா. டிப்போ கோயிலுக்கு டிப்போ தான். அந்த சின்ன பஸ் அதான் டிப்போ போய் சாப்பிட்டுட்டு பக்கம் தான் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு வண்டிக்கு தானே இருக்குது. ஆமாம் பஸ் அந்த தொழில பஸ் அந்த சரி கொஞ்சம் கட்டி போட்டுருவோம். கோயில் வாசலில் எழுதி போட்டாங்க மக்களே, வீடியோ நாட் அலௌடு. ஓகே, கொஞ்சம் அதை வெளிப்புறத்தில் எடுக்கிறேன், மூலவரை எடுக்காமல் கொஞ்சம் அவுட் சைடில் மட்டும் எடுத்து காட்டுறேன். என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. இந்த மலையை மேலே மாட வீதியிலிருந்து பார்த்தா பார்ப்பதுக்கு பாம்பு மாதிரி இருக்குமா. அதனால் இதுக்கு நாகாசலமும் நாககிரி என்றும் பெயரும் உண்டாம். அது மேலே மாட வீதி எந்த பக்கத்துக்கு பார்த்தா எனக்குன்னா ஒன்றும் தெரியல, பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 1200 படிக்கட்டு இருக்குதான். எங்கிட்டு இருந்து இருக்குதுன்னு தெரில. அந்த படியிலே வந்து ஒரு இடத்துல வந்துட்டு 20 அடி நீளத்துக்கு பாம்பு மாதிரியே படியை அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் தெரியல, படிக்கட்டு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. நம்ம பஸ்ஸில் வந்ததுனால அது தெரியாமல் போச்சு. நல்ல முக்கிய குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்துலையும் இருக்குதான், தேவாரத்துலையும் இருக்குதான், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் ஆயிரத்தி அந்த தளத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குதான். இறைவன் வந்து வெள்ளை பாசாணத்தாலான சுயம்பு மூர்த்தியா இருக்கிறாருன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி தெரியல எனக்கு, பார்ப்போம். இந்த சிலைக்கு கீழ்ப்பகுதியில் வந்துட்டு குளிர்ந்த நீர் சுரக்குதான். அமாவாசை நாள்களில் வந்து இந்த தண்ணீரை சேகரித்து மக்களுக்கு வழங்குறாங்களாம்.
பரவாயில்லை, அதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியலை நம்மளால். இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கணும். அதாவது மூலவரை பார்க்கும்போது உள்ள ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் லைட்டு வெளிச்சங்கள்லாம் வச்சுருந்தாச்சுன்னா வர்ற பக்தர்கள் மனசார கும்பிட்டு போவாங்கள பார்த்து. நானும் கூர்ந்து கூர்ந்து பார்க்குறேன், ஒரே இருட்டாத்தானே இருக்குது. அந்த சூட வெளிச்சத்துலையும் கூட அவ்வளோவா தெரியல. அது என்ன சின்ன சிறுசாக எரியுது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்க முடியுது. இப்போ நம்ம திருப்பரங்குன்றம்லாம் போனீங்கன்னாக்கா அது குடைவர கோயில் தான். ஆனால் முருகரெல்லாம் எப்படி தரிசிக்கலாம், கிளியராக தெரியுது. ஆனால் இங்கே உள்ள சுத்தமாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது கொஞ்சம் அங்கே உள்ள ஆட்கள் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எது வழியா லைக் நான் கோப்பை வைக்கலண்ணே. ஆமாம், அந்த பெரிய வழியாக அப்படியே போகல. அப்படியா? ஆமாம். அது மேலே என்ன இருக்குது இல்லையே? மேலே அந்த கோயில் ஒரு சின்ன கோயில் சிறுசாக ஒன்று கட்டி சொல்லுவாங்க. தெரியுதா மக்கள்? அந்த மலை மேலே ஆள் இறங்கி வர்றாங்க. நடந்து படிக்கட்டு போகுது, சிறுசாக படிக்கட்டு போகுது. எப்படின்னு தெரியல. வெயில் எப்படி ஏறுது இந்த போக. நம்ம ஒத்தையில் வந்தால் கூட ஏறிடலாம். இப்போ இவங்க ஃபேமிலியோடு இவங்களெல்லாம் எங்கிட்டு இழுத்துட்டு போகிறது. அதனால தான் அவங்க இழுக்கிறது இல்லை. கேட்டால் நானும் வந்தே தெரிவேன்ட்டாங்க. இனிமேல் வரமாட்டாங்க இன்னைக்கு. ஓம் நமோ நாராயண. தேவி சமேத ஆதி ஈஸ்வரனால் சொன்னது பெருமாள். உள்ள பெருமாள் இருக்காருங்க. நல்லபடியாக ஈசனை தரிசிச்சுட்டு ஈரோடுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இங்கே ஈரோட்டிலேருந்து வண்டி ஏறிட்டு சத்தியமங்கலம் கிளம்புறோம் மாசாணி அம்மனை பார்க்குறதுக்காக. இங்கே வந்து 185 ரூபா டிக்கெட்டு பஸ்ஸுக்கு. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 37 ரூபாய் என்னமோ வருது. 185 ரூபா 5 பேர்த்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அங்கே கோயிலுக்கு போகும்போது இருட்டிடுச்சு.
8:30 ஆகிப்போச்சு கோயிலுக்கிட்ட போகும்போது பாருங்கள். அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. அடுத்து அங்கே உள்ளே வந்துட்டு ரொம்ப கடுபடி பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இன்னொரு செல்லெல்லாம் பிடிக்கிட்டாங்க. அதை பாசால் பாவம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தால் பிடிக்கிட்டாங்க. அதனால் வெளியில் மட்டும் லைட்டாக எடுத்திருந்தேன். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. சத்தியமங்கலம் வந்தாச்சு. சொன்னாரி கோயிலுக்கு வண்டி அங்கே போவாங்க. வெளியே போ. எந்த நைட்டு வந்ததுனால அதனால் வீடியோ பார்க்குறேன். எடுக்க ஃப்ரீயாக இருக்கும். இது வளர்க்க முடியுமா என்னான்னு வேறு தெரியல. எவ்வளோ எத்தனை விளக்கு? 5 விளக்கு 100 ரூபாயா? தட்டில் போட காசு இருக்கா? சின்ன காசு தீப்பெட்டி எல்லாம் கதை கூட்டிடுவாங்களா? அப்போ பைய போங்க. அவர் 9 மணி வரைக்கும் நடக்கும். பைய வரை கேட்டுட்டு அம்மா நல்லா நின்று திருப்தியாக கும்பிட்டு மெதுவாக வாங்க. பெரிய ஆள் 9 மணி வரைக்கும் நடக்கும். சரி சரி அம்மா கூட்டமே இல்லை. பைய போங்க. சரி சரி. உள்ளே போயிட்டு இருக்குது. கோயில் நல்லா பெருசாக பயங்கரமாக இருக்குன்னு வெளியே தெரியல.